ஹலோ நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிமிட்டட் பிலீஃப்ஸ். நம்ம பார்த்துருக்குறோம் கான்சியஸ் மைண்டு, அன்கான்சியஸ் மைண்டு. கான்சியஸ் மைண்டுனா வெளிமனம், மேல்மனம். அன்கான்சியஸ் மைண்ட்னா சப்கான்சியஸ் மைண்ட், ஆழ்மனம். நம்ம கான்சியஸ் மைண்ட்ல நம்ம கான்சியஸா இருக்கும்போது கான்சியஸா போட்டுறது எல்லாமே அப்புறம் பழக்கமாகி ஆகி ஒரு காலத்துக்கு அப்புறம் சப்கான்சியஸ்ல ஏறு. அதுதான் முன்னாடி ஒரு காலத்துல நம்ம வந்து நெகட்டிவ் தாட்ஸு, லிமிட்டட் பிலீஃப்ஸு எல்லாத்தையுமே கான்சியஸா போட்டு வச்சிருப்போம் மனசுக்குள்ள. கான்சியஸா ரொம்ப கான்சியஸா போட்டிருப்போம். அது இப்போ வந்து அது அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சப்கான்சியஸ்ல ரெஜிஸ்டர் ஆகி இப்போ வந்து ஆட்டோ பைலட் மோட்ல ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கும். ஓகே, யூனிவர்ஸ்ல அதுதான் நடக்கும். ஸோ நெகட்டிவ் முன்னாடி போட்டுக்கிறேன், இப்போ அந்த நெகட்டிவ் நடந்துட்டு இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பணம் இல்லை, நம்ம குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது, நமக்கெல்லாம் இவ்வளோதான்டா, இதை வச்சுட்டு ஓட்டிட்டு போக வேண்டியதுதான், இதுக்கு மேலாம் சம்பாதிக்க முடியாது, வேலை கிடைக்குதோ இல்லையோ, இப்படி நம்ம நெகட்டிவ் தாட்ஸ், லிமிட்டட் பிலீஃப்ஸ் முன்னாடி கான்சியஸா போட்டு வச்சிருக்கோம். அதுதான் இப்போ வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிவாகி இப்போ அன்கான்சியஸா ஆட்டோ பைலட் மோட்ல ஓடிட்டு இருக்கும். ஸோ தான் இப்போ டிரைவிங், நம்ம பைக்கு கார் ஓட்டுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் படிக்கும்போது கியர் எங்க இருக்குது, ஸ்டியரிங் எது, கிளச் எது, எப்படி போடணும், எப்படி வண்டி ஓட்டணுங்கிறத கான்சியஸா படிச்சுட்டு இருப்போம் இல்லையா. ரொம்ப கவனமா ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமா ஒவ்வொரு இதையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிரைவிங் படிச்சோம். ஸோ அதே இது நல்ல ட்ரெயின் ஆகி கொஞ்ச நாள் போக போக நல்ல ட்ரெயின் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்கா நம்ம கியர் போடுவோம், ஆட்டோமேட்டிக்கா பிரேக் போடுவோம், ஸ்டியரிங் ஆட்டோமேட்டிக்கா டிரைவ் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ ஒரு இது வந்து ஆட்டோ பைலட் மோட்ல போயிடும், ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ முன்னாடி கான்சியஸா பண்ணியிருக்கிறோம் அந்த டிரைவிங், அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அன்கான்சியஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நடந்துகிட்டு இருக்குது அந்த விஷயங்கள். இதே போலதான் நம்ம மைண்டும், அன்கான்சியஸ்ல போட்டது சப்கான்சியஸ்ல, சாரி கான்சியஸ்ல போட்டது இப்போ அன்கான்சியஸ்ல ஓடிட்டு இருக்கு. இதுதான் நம்ம வாழ்க்கை. இயற்கையாவே நம்ம பிறக்கும்போது சின்ன குழந்தையா இருக்கும்போது வச்சுமா நம்ம மைண்ட் வந்து ஒரு கண்ணாடி, ஒரு கிளாஸ் மாதிரி, அல்லது மிரர்னு சொல்லுவோம், மிரர் மாதிரி. இப்போ அந்த மிரர்ல நம்ம தேவையில்லாம நெகட்டிவ் தாட்ஸு, லிமிட்டட் பிலீஃப்ஸ் எல்லாம் போட்டு போட்டு அதுக்கு நெகட்டிவ் பிலீஃப்ஸ், லிமிட்டட் பிலீஃப்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் கூடிய அழுக்குகளை போட்டு போட்டு அந்த கண்ணாடி மேல அந்த அந்த மிரரே யூஸ் ஆகாம மாதிரி ஒரு மாதிரி அழுக்கு படிச்சு நம்ம வச்சிருக்கோம். இதுதான் இயற்கை, அதான் உண்மை. ஸோ இப்போ அந்த அழுக்கை எடுக்கிறதுக்கு என்ன பண்றோம், இந்த லிமிட்டட் பிலீஃப்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போக்குறதுக்கு என்ன பண்ணும். இப்போ போக்கிட்டோம்னா புதுசா ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை போட்டோம்னா இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் ரன் ஆக போகுது, அவ்வளவுதான். ஸோ பழைய இது டிலீட் ஆயிரும், புதுசா இது நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ அதான் ரீப்ரோக்ராம் பண்ணும். ஸோ பழைய இந்த அழுக்கெல்லாம் அழிக்கிறது ரொம்ப கஷ்டம், போக்குறது ரொம்ப கஷ்டம். கண்ணாடியில அழிச்சிடலாம், நம்ம மைண்ட்ல இருந்து அது போக்குறது கஷ்டம். ஸோ இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணா ரீப்ரோக்ராம் பண்ணு, பாசிட்டிவ் தாட்ஸை மேலே போடு, ரைட்டா. பாசிட்டிவ் தாட்ஸை அதுக்கு மேல புதுசா ஒரு ஃபீலிங். அப்போ நிறைய படிக்கணும், சம்பந்தமா லைஃப் சம்பந்தமா நிறைய படிக்கணும், புது புது விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிடணும். ஓகே, நம்பிக்கையை வளர்த்துக்கிடணும். நம்பிக்கையை வளர்த்தாதான் அது வந்து அதுல இறங்கும், ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே, ஸோ நம்பிக்கையை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணும், நிறைய நாலேஜ் அக்யூர் பண்ணணும், விஸ்டம் வரணும். ஓகே, அதுக்கு நிறைய படிக்கணும், அல்லது லேர்னிங் ஃப்ரம் எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லுவோம்ல, முன்னாடி நமக்கு நடந்த நம்ம கடந்து வந்திருப்போம் நிறைய கடினமான பாதைகளை இல்லையா. ஸோ அதை நினைச்சு ஓ இப்படி கடந்து வந்திருக்கோம், அப்போ இதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை வளர்ந்துக்கணும். ஓகே, லேர்னிங் ஃப்ரம் எக்ஸாம்பிள்ஸ், அனுபவத்திலிருந்து படிக்கிறது தான்.
அல்லது புதுசாக நிறைய புக்குகளை படிக்கலாம், நிறைய வீடியோஸ் கேட்கலாம், வாழ்வியல் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிடலாம். அப்படி பண்ண பண்ண நம்ம வந்து இந்த அந்த நெகட்டிவ் தாட்ஸு, லிமிட்டட் பிலீஃப்ஸ்லாம் மறைஞ்சு புதுசாக படிக்கக்கூடியது வந்து ரீப்ரோக்ராம் ஆயிடும், ரீரைட் ஆயிடும். ரீரைட் ஆயிட்டுனா என்ன ஆகும்? கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பாசிட்டிவ் தான் ஆட்டோ பைலட் மோட்ல சப்கான்சியஸில் பதிவாகி அன்கான்சியஸாக ஓட ஆரம்பிக்கும். ஸோ வாழ்க்கையை வந்து நல்ல சிறப்பாக எடுத்துட்டு போகலாம். அதனால நிறைய நாலெட்ஜை வளர்த்துக்கிடணும். நாலெட்ஜை வளர்த்துட்டோன்னா விஸ்டம் பெருகும், ஞானம். ஞானம் வர வர உனக்கு வந்து பாசிட்டிவ் தாட்ஸு, மைண்டு ஃபுல்லாக பாசிட்டிவ் தாட்ஸாக இருக்கும், பாசிட்டிவ் எமோஷன்ஸாக இருக்கும், அபண்டன்ஸ், அபரிமிதமான மனம். ஸோ பற்றாக்குறை மனநிலையை நீக்கி அபரிமிதமான மனநிலையை வளர்த்துக்கணும். அதுதான் பாசிட்டிவிட்டி. பாசிட்டிவிட்டி பூத்து குலுங்கணும். ஓகே, உன் மைண்ட்ல பாசிட்டிவிட்டி, அபண்டன்ஸ் பூத்து குலுங்கிச்சுன்னா எதிர்காலம் ரொம்ப ப்ராஸ்பரஸா இருக்கும். ஓகே, நினைக்க முடியாத அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஓகே, வாழ்க்கையில மிராக்கிள்ஸ் நடக்கும். ஆனா அது மிராக்கிள்ஸ் எல்லாம் கிடையாது, லாஜிக்கலா நடக்கக்கூடியதான். சப்கான்சியஸை நீ ரீப்ரோக்ராம் பண்ணிருக்க, அவ்வளவுதான். ஸோ ரீப்ரோக்ராம் தி சப்கான்சியஸ் மைண்ட் அண்ட் live தி ப்ராஸ்பரஸ் லைஃப். ஓகே வியூவர்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அடுத்து வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.